ஒரு கோயில் இதில பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்க குப்பைங்க. கோயிலுக்கு போறது அதுக்காகவா? நம்ம குப்பைய அங்க போட்டு வச்சு இது ஒரு ஃபேஷன் மாரி ஆயிட்டு, கவர்ல வந்து எல்லாமே எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போய் அந்த கவர எனக்கு ரொம்ப இது பெரிய மனசுல ஒரு வலி வச்சுக்க போறாங்க. ஆமா. அத நல்லாவே ஈஸியா பண்ணோம். எல்லாரும் படிச்சிருக்கோம். எல்லாமே இருக்கு. ஆனாலும் இந்த தெளிவு இல்லன்னா என்ன பெருசா சமுதாய மாற்றம் அதான் நம்ம குழந்தைங்களுக்குன்னு சொல்லி சொல்லி சேர்த்து வைக்கிறோம். ஆனா தண்ணியே இல்லன்னா எப்படி வந்து அந்த குழந்தைங்கள ரொம்ப கும்பிட்டுட்டு ஆக்சுவலி பூமி தாங்க நம்ம கடவுளே. நம்ம வீட ரொம்ப சுத்தம் சுத்தம்னு பெருக்கி பெருக்கி நம்ம குப்பையெல்லாம் குப்பை எல்லாத்தையும் கொட்டிட்டு, அதுல எது மக்கும் மக்காதுன்னு யார் நெறைய பிரிக்கிறாங்களோ, அவங்களுக்கு இந்த பொம்மை ஒண்ணும் தெரியல. சிஎம் செல்லு கூட ஒரு தடவ போட்டேன். அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான விஷயம் இப்போ நமக்கு தேவையான டாபிக் என்ன அப்டின்னா, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு தான். இப்போ நம்மளோட பயோகேஸ் பிளான்ட் பார்த்தீங்கன்னா, வெட் வேஸ்ட்ட வந்து நம்ம மறுசுழற்சி பண்ணி நம்ம எரிவாயுவாவும், இயற்கை உரமாவும் நம்ம பயன்படுத்தி இருக்கோம். இப்போ நம்ம ட்ரை வேஸ்ட்டுக்கு என்ன பண்ணலாம்? அப்படிங்கும்போது லாஸ்ட் வீடியோலும் பார்த்துருப்பீங்க. ஒருத்தங்க சென்னையில் மயிலா கலாவதி மேடம் வந்து அவங்க வீட்டையே ஃபுல்லா எல்லாத்தையுமே தலைமுடியிலேருந்து, அ மண்லேருந்து எல்லாத்தையுமே அவங்க வந்து மறுசுழற்சி பண்றதா சொல்லியிருந்தாங்க. அதேபோல இப்போ நம்ம வந்து பொள்ளாச்சி வந்திருக்கோம். உமா மேடம் வந்து அவங்க அந்த ட்ரை வேஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ட்ரை வேஸ்ட் அப்டின்னா, பேப்பர், பெட் பாட்டில் நம்ம எது வேணான்னு சொல்லி தூக்கி போட்டுறோமோ, சொல்லப்போனா இந்த கொசுவத்தி இருக்கு பார்த்தீங்கன்னா, ஆல் அவுட் அந்த டப்பா எல்லாத்தையும் எதுவுமே விடுறதில்ல. எந்த பொருளும் தூக்கி போடாம அத மறுசுழற்சி பண்றாங்க. அந்த மறுசுழற்சி எப்டி அப்டின்னா, அதுக்கு ஒரு உயிர் குடுக்குறாங்க. ஒரு பொம்மையா கைவினை பொருளா அத செஞ்சு, நெறைய குழந்தைங்களுக்கு வந்து குடுத்துட்டுருக்காங்க. அவங்கள நம்ம சந்திக்கலாம். வாங்க பார்ப்போம். மேடம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதுக்கு நான் 2 வருஷம் முன்னாடி வந்திருந்தேன். இப்ப அப்போதைக்கு இப்போ ரொம்ப நெறைய சேஞ்சஸ் இருக்கு. நெறைய டாய்ஸ் நெறைய பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க சேனலையும் பார்த்துட்டு இருந்தேன். நெறைய வந்து குடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப சொல்லுங்க மேடம். இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப நல்லாவே போயின்ட்டுருக்கு. ஆக்சுவலி 2022ல ஆஃப்டர் ரிட்டயர்மெண்ட் சும்மா நம்ம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஆரம்பிச்சது. அப்பதான் எனக்கு அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ட பத்தியே தெரியும். வேலைக்கு போகும்போது அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்ல. அதுக்கப்புறம் ஹொசூர் போனோம். ஆஃப்டர் ரிட்டயர்மெண்ட் அங்க நெறைய ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க. அப்பதான் எனக்கு நெறைய இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ட பத்தி தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடைச்சது. இதுக்கு வெல்லூர் ஸ்ரீனிவாசன் சாருக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அப்படி ஆரம்பிச்சது தான் என்னுடைய மக்கும் குப்பையெல்லாம் என் வீட்டு தோட்டத்திலேயே நானு அத போட்டு என் மக்க வச்சுடுறது. அதே மாரி என்னுடைய கழனி வந்து மாட்டுக்கு குடுத்துருவேன். ஆனா இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் என்ன பண்றதுன்னு ஒரு இது இருந்தது. அப்ப என்ன செய்யலாம்னு நெனைக்கும்போது, ஈகோ பிரிக்ஸ் மாரி பண்ணலான்னு சொல்லிட்டு, என்னுடைய பாட்டில்ஸ்குள்ளேயே அந்த கவர் எல்லாம் வந்து கவர வந்து நானு ஒரு வெட்டு கவரா இருந்தா கூட, அத நான் கழுவி காய வச்சுருவேன். காய வச்சுட்டு, அது எல்லாத்தையும் தனியா வைக்க ஆரம்பிச்சேன். அத தான் நான் பாட்டில்ல அடைச்சு, அத பாட்டில்ல அப்படியே ஈகோ பிரிக்ஸ என்ன பண்றதுன்னு தெரியாம, அப்படி இப்படி பொம்மை பண்ண ஆரம்பிச்சேன். கவர் அப்படின்னும்போது நீங்க சொல்ற அந்த சாக்லேட் கவர், ஏன்னா எல்லா கவருமே எல்லா எல்லா கவருமே. மளிகை சாமான் வாங்குற அந்த அப்ப எனக்கு இது ஒரு பெரிய இதுவா இருந்தது. ஏன்னா, பாட்டில்ஸ் எல்லாமே வந்து வெண்டர்ஸ் வாங்கிக்கிறாங்க. பட் இந்த கவர வாங்குறதுக்கு யாருமே இல்ல. நானும் எவ்வளவோ தேடி பார்த்தேன். இந்த கவர்ஸ் என்ன பண்றதுன்னு தெரியல. சிஎம் செல்லு கூட ஒரு தடவ போட்டேன். என்னுடைய இது மிக்ஸட் வேஸ்ட்டா எனக்கு போடுறதுல இஷ்டம் இல்லன்னு சொல்லிட்டு, அந்த ஏரியா மக்கள் கிட்ட எல்லாம் போயி, இத பத்தியெல்லாம் கவர் வாங்குறதுக்கு ஒருத்தர் கூட இல்ல. எனக்கு இது வந்து ஒரு பெரிய மன உளைச்சலாவே இருந்ததுன்னு கூட நான் சொல்லலாம். அப்பதான் நம்ம ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக இந்த பொம்மை ஆரம்பிச்சேன். அப்ப அந்த பொம்மைக்கு வந்து ஜஸ்ட் லைக் தட் இது பண்ணோம்னா, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு, அன்பே ஆனந்தம்னு ஆரம்பிச்சு, என்னுடைய பொம்மைகள் எல்லாத்தையும் அந்த சேனல்ல போட ஆரம்பிச்சேன். ஸோ, அது வந்து குழந்தைங்களுக்கும் ஒரு அவேர்னஸா இருக்கும்னு சொல்லிட்டு, இப்ப வந்து எனக்கு அதுல ரொம்ப மோட்டிவேஷன் ஆயி, இப்போ நான் பொள்ளாச்சிக்கு வந்துட்டேன். ஒரு சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ்ல இருக்கோம். சரி நம்ம டைம வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக, இந்த மாரி ஆரம்பிச்சது. இந்த இதுலயும் பார்த்தீங்கன்னா, மிக்ஸட் வேஸ்ட்டா தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அதையும் மாத்தி, இப்போ ஒரு 1 இயரா பார்த்தீங்கன்னா, எல்லாமே பிரிச்சு, எல்லாமே தனித்தனியா இது பண்ணதுனால, நம்ம பஞ்சாயத்தெல்லாம் எடுக்கல. இவங்களே வந்து ஹவுஸ் கீப்பிங்க வந்து எல்லாமே பண்ணிடுறாங்க. பட் ஒரே ஒரு இது என்னன்னா, மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு இல்ல. குழந்தைங்கள கூட மாத்திர்லாம். ஆனா பெரியவங்கள மாத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னமும் மிக்ஸட் வேஸ்ட்டா தான் குடுக்குறாங்க. அத பிரிச்சு குடுக்கணுங்கிறது தான் ரொம்ப தாழ்மையான வேண்டுகோளு. இங்கேயும் என்ன ஆயிடுது, நெறைய பிளாஸ்டிக் பாட்டில்ஸு எல்லாமே வந்து டப்பாஸு இது அட்டை டப்பா எல்லாமே வந்து வெண்டர்ஸ் வாங்கிக்கிறாங்க. கவருக்கு எனக்கு சொல்யூஷனே கிடைக்கல. அப்போ வந்து கோயம்புத்தூர்ல ரீசைக்கிள் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டு, அவங்களுடைய ரேக் அவங்களுடைய இதுலருந்து நான் வந்து அந்த கவர்ஸ் எல்லாம் அங்க குடுக்க ஆரம்பிச்சோம்.
பட் ஒரே ஒரு இது என்னன்னா, ஒரு லேஅவுட்லயே இவ்ளோ கவர் வரும்போது, இப்போ ஒரு ஒரு ஏரியாலன்னு பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் வந்து மிக்ஸட் வேஸ்ட்டா அங்கங்க ரோட் சைட்ல கொட்டி வைக்கிறாங்க. அது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அதுக்கு வந்து ஏதாவது ஒரு விழிப்புணர்வு மக்கள் ஒவ்வொருத்தரும் மாறணும். அதுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா எல்லாரையும் மாத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். பட் இது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்ல. அது மாற்றங்கள் வரும்னு ஒரு நம்பிக்கையோட தான் இன்னமும் இருக்கோம். ஒரு சின்ன சின்ன விஷயம் தான். ஆக்சுவலி என்னுடைய கவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நானு மக்கும் குப்பைய செப்பரேட் பண்ணிடுறதுனால, இந்த கவர் எல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவ தான் என் குப்பையே வெளியில போகுது. நான் அத வந்து எவ்வளோ கவர்ஸ் இருக்கோ, அது எல்லாத்தையும் வந்து அட்டை, டப்பா எதுவா இருந்தாலும் வாரத்துல ஒரு நாள் தான் என் குப்பையே வெளியில போகுது. மீதியெல்லாம் என்னுடைய வீட்டு தோட்டத்திலேயே எல்லாமே மக்குறது, மாட்டு கழனி. ஆனா சில அபார்ட்மெண்ட்ஸ்லலாம் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. பட் அத வந்து பிரிச்சு குடுக்கலாம். பிரிச்சு குடுத்துட்டா எவ்வளவோ பெரிய சார்ட் ஆயிடும். இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, அந்த பாட்டில்ஸ இன்னொரு கொஞ்சம் அவேர்னஸ்க்காக பொம்மைகள் பண்ணும்போது எங்க மாமியாரும் இப்போ எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு சின்ன வயசுல குரோஷே எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க பண்ணி பண்ணி குடுக்குறாருங்க அந்த த்ரெட்டு. அத வச்சு நான் வந்து பொம்மைங்களுக்கு ட்ரெஸ் பண்றது எல்லாமே பண்றேன். அது ஒரு எனக்கு ரொம்ப மனசுக்கும் ஒரு ரொம்ப திருப்தியா இருக்கு. 2 பேருமே சேர்ந்து இது பண்ணிட்டுருக்கோம். என் ஹஸ்பண்ட் தான் இந்த பொருள் எல்லாம் வாங்கி குடுக்கறது. இத நான் என்ன பண்றேன்னா, அதே மாரி என்ஜிஓஸ் யார் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு குடுக்குறேன். ஆனா எதுவுமே ஃப்ரீயா குடுத்தா அதுக்கு வேல்யூ இல்ல. வேல்யூ இல்ல. அதனால என்ன பண்றேன், அவங்க ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு அந்த அமௌண்ட் வந்து ஒரு முதியோர் இல்லத்துக்கு, ஸ்பெஷல் சில்ட்ரன்க்கு அந்த மாதிரி இதுக்கு போயின்ட்டுருக்கு. அதனால இன்னும் நெறைய டால்ஸ் பண்ணணுங்கிற ஒரு விருப்பமும் இப்ப இருக்கு. எதுக்கு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, எல்லாருக்கும் குடுக்குறோம், ஃப்ரீயா குடுக்க முடியாது. இப்ப இதெல்லாம் வந்து எது போல மக்கள்கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்க்கிறீங்க? எப்படி நீங்க இத தெரியப்படுத்துறீங்க நான்? தெரியப்படுத்துறீங்கங்கிறது இப்போ வந்து அந்த என்ஜிஓ எடுத்துக்கிறாங்க. இப்போ ரீசென்ட்டா என் கசின் கல்யாணம் நடந்தது. அவங்க டாட்டருக்கு சென்னையில. அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாரி கப்புள் டால்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப எல்லாரும் ரொம்ப லைக் பண்ணி அது வந்து ரியலா பொம்மையில எல்லாமே பண்றாங்க. நான் ஏன் வேஸ்ட்ல பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தாட் வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 50 டால் எடுத்துட்டு போனேன். இங்கேயே பண்ணி எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு போயி, அங்க டிஸ்ப்ளேல வச்சோம். அங்க வந்த எங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸே அவங்களே வாங்கிக்கிட்டாங்க. எல்லாமே வாங்கிட்டு, அதுல வந்த வருமானம் கூட நான் அந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்க்கும், அந்த சேரிட்டிக்கு தான் போணுங்கிறது என்னுடைய குறிக்கோள். அதனால நம்ம எவ்வளோ பண்றோமோ எல்லாமே வந்து இது வந்து ஒரு அவேர்னஸாவும் இருக்கணும். அட் த சேம் டைம் நம்மளால முடிஞ்ச சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்துல தான் இல்ல இருக்கேன். நீங்க சொன்னது நல்ல விஷயம். இந்த சொசைட்டிக்கு பண்றேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? இப்ப அது மாரி பெரியவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. குழந்தைங்க கூட சொன்னா கேட்குறாங்கன்னு. நல்ல அருமையான விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லா வேஸ்ட் எல்லாத்தையுமே பொம்மையா மாத்தி உயிர் குடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப இந்த விஷயத்த வந்து நீங்க குழந்தைங்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்க போறீங்க? குழந்தைங்களுக்கு ஆக்சுவலி இப்போ என்னால வெளியில போக முடியல. ஏன்னா எங்க மதர் இன் லாவும் ரொம்ப ஏஜ்டு. அதனால இத எல்லாத்தையும் நான் வந்து இப்போ வீட்ட விட்டு நான் வெளியில போக முடியலங்கிறதுனால தான் யூடியூப் சேனலு. எனக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்தா இந்த குழந்தைங்களுக்கு வந்து இத சொல்லிக் குடுக்கலாம். சொல்லிக் குடுத்துட்டு இன்னொன்னு என்னன்னு பண்ணலான்னா, இப்போ அந்த என்ஜிஓ என்ன பண்றாங்கன்னா, ஸ்கூல்ஸ்ல அ குழந்தைங்களுக்கு இந்த குப்பை எல்லாத்தையும் கொட்டிட்டு, அதுல எது மக்கும் மக்காதுன்னு யார் நெறைய பிரிக்கிறாங்களோ, அவங்களுக்கு இந்த பொம்மைகள குடுக்குறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப அவேர்னஸ் அந்த மனசுலயே அந்த குழந்தைங்களுக்கு பதிஞ்சிரும். இது வந்து இந்த மாரி பண்ணக்கூடாதுங்கிற ஒரு இது. அதனால அந்த குழந்தைங்கள்ல இருந்து அவங்க எடுத்துட்டு போறாங்க. அதுக்கு வந்து இந்த பொம்மைங்க வந்து ஒரு குடுக்கறது ரொம்ப சந்தோஷமா கரெக்ட், இருக்கு. கரெக்ட்டு. பட் ஆனா அந்த குழந்தைங்களுக்கு இத பார்த்தா எதுவுமே வேஸ்ட்ல செஞ்ச பொம்மை மாரி தெரியல. சரி. இப்ப நீங்க சொல்லும்போது தான், இது வந்து மூடியில செஞ்சது, இது வந்து பேக்கிங் கண்டெய்னர்ல செஞ்சது, இது வந்து டெட்டாயில் பாட்டில்ல செஞ்சதுன்னு எல்லாமே சொல்றீங்க. பட் இத இத நீங்க வந்து இந்த விஷயத்த வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுக்கும்போது இன்னும் பெட்டரா இருக்கும். அதுக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்து, இது மாரி இல்ல, உங்களால வெளியில போக முடியல அப்டின்னா, ஆன்லைன்லயும் இப்ப நெறைய பேர் ஆன்லைன்ல பார்க்குறாங்க. சரி. ஏன்னா, இப்ப எங்களுக்கு என்ன அப்டின்னா, முக்கியமா அ குப்பைகள வந்து வெளியில போகக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா, நம்ம தான் உற்பத்தி பண்றோம் குப்பைகள. அதுக்கு நாம தான் பொறுப்பு. நம்ம கவர்மெண்ட் சொல்றதோ, இல்ல ஒவ்வொருத்தரும் ஈச் அண்ட் ம். எவ்ரி இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிள். நம்ம தான் அதுக்கு வந்து பொறுப்பேத்துக்கிறோம். அப்ப நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் செய்யும்போது என்னன்னா, இப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட ஏதாச்சும் மாசத்துக்கு ஒரு முறையோ, 5 பேர் இல்ல ஒரு 10 பேர வச்சு, ஒரு அந்த மாரி ஏதாச்சும் ஒண்ணு ஸ்டெப் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, இது வந்து உங்களோட நிக்காம, கண்டிப்பா இல்ல நீங்க குழந்தைங்களுக்கு இருந்தீங்கன்னா கூட இன்ட்ரெஸ்ட்டா உள்ள வாலண்டியர் நெறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா. அவங்களுக்கு நீங்க பெரியவங்களுக்கு குடுத்துட்டு கூட அவங்க போய் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க இத. இந்த இடத்துல சொல்லும்போது என்ன ஆகும் கண்டிப்பா அப்படின்னா, இது எனக்கு ஒரு வேலை ஐடியா இருக்கு. அது பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. எனக்கு இன்னும் அது இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. பட் எனக்கு கண்டிப்பா இது வந்து நெறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது என்னுடைய
நாங்க கொலு கூட பார்த்தோம் உங்களோட ஸ்டேட்டஸ்ல. நீங்க கொலு கூட வந்து பார்த்தீங்கன்னா, வித்தியாசமா பண்ணுவாங்க. ஒரு ஒரு கான்செப்ட் வச்சு பண்ணுவாங்க. ஆனா இந்த முறை உங்க கொலுல பார்த்தீங்க அப்டின்னா, அதெல்லாம் எதுவுமே இல்லாம, நீங்க அந்த பிளாஸ்டிக் குப்பையில செஞ்ச அப்படிதான் சொல்லணும். அப்பதான் எல்லாருக்கும் தெளிவா புரியும். குப்பைகள்ல செஞ்ச பொம்மைகள் தான். பொம்மைகள வந்து கடவுளா மாத்திட்டீங்க. அதாச்சும் குப்பைய வந்து கடவுளா மாத்தி நீங்க வந்து ஆக்சுவலி நம்ம ரொம்ப கடவுள் கடவுள்னு ரொம்ப கும்பிட்டுட்டு இருக்கோம். ஆக்சுவலி பூமி தாங்க நம்ம கடவுளே. நம்ம வீட ரொம்ப சுத்தம் சுத்தம்னு பெருக்கி பெருக்கி நம்ம குப்பையெல்லாம் பூமியில எடுத்து போடுறோம். பூமி நல்லா இருந்தா தானே நாம நல்லா இருக்க முடியும். அந்த ஒரு கான்செப்ட் பிரபஞ்சம் நல்லா இருந்தா தானே நம்ம வந்து நல்லா இருக்க முடியும். நம்ம வீடா கட்டுறோம். எல்லாம் நம்ம குழந்தைங்களுக்குன்னு சொல்லி சொல்லி சேர்த்து வைக்கிறோம். ஆனா தண்ணியே இல்லன்னா எப்படி வந்து அந்த குழந்தைங்க நல்லா இருக்க முடியும்? ஸோ ஒவ்வொருத்தரும் சின்ன சின்ன விஷயங்கள் தான். நான் எங்க ரிலேஷன்ஸ் யார் வீட்டுக்கு போனாலும் இந்த அவேர்னஸ் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். போன உடனே நான் கிச்சன தான் பார்த்தேன். கிச்சன்ல எப்படி அவங்க செக்ரிகேட் பண்றாங்க. எல்லாருமே நினைப்பாங்க, ஐயோ! இவங்க வந்தா எப்ப பாரு சொல்றாங்களேன்னு கூட என் ஹஸ்பண்ட் கூட சொல்லுவாரு. ஐயோ! நீ ஸ்டாப் பண்ணு. எல்லாரும் உன்ன வந்து ஒதுக்கி வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு. பட் இப்ப தெரியாது. ஆனா கூடிய விரைவில பாருங்க, எங்க பார்த்தாலும் ஒரு குப்பை காடா ஆயிட்டுருக்கு. அத மாத்த வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய கடமை. இது நான் ஒண்ணும் பண்ணலன்னு நினைக்க கூடாது. வி ஹேவ் டு டூ. மே அதுவும் பார்த்தீங்கன்னா, இப்ப ரொம்ப எவ்ளோ சீக்கிரமா வார் ஃபுட்டிங்ல நம்ம பண்ணணும். இல்லன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ கோயில் கும்பாபிஷேகம்னு போறோம். ஒரு கோயில் இதுல பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்க குப்பைங்க. கோயிலுக்கு போறது அதுக்காகவா? நம்ம குப்பைய அங்க போடலாமா? ஒவ்வொருத்தரும் நான் கோயிலுக்கு போறது வந்து அந்த ஆத்மார்த்தமா அந்த கடவுள ப்ரே பண்றதுக்கு. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, இது ஒரு ஃபேஷன் மாரி ஆயிட்டு, கவர்ல வந்து எல்லாமே எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போய் அந்த கவர எங்க போடுறோம்? அந்த கோயில இவ்ளோ அசுத்தப்படுத்துறோமேங்கிற ஒரு நெனப்பே இல்ல. அப்படி இருக்கும்போது நான் கடவுள வந்து பூமியில பார்க்குறேன். நான் நிஜமா ஒவ்வொருத்தருடைய பசங்கள நெனச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்ப இதற்கெல்லாம் மாற்றங்கள் வரணுங்கிறது தான் என்னுடைய இது. எனக்கு ரொம்ப இது பெரிய மனசுல ஒரு வலி மாறும் மேடம். கட்டாயம் மாறும். ஏன்னா நெறைய பேர் நாங்க பார்த்துட்டுருக்கோம். நெறைய பேர் தெரியாம நம்ம வெளியில கொண்டு வர முடியல. அவங்க ஆனா நெறைய விஷயங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப நாங்களும் பயோகேஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வீட்லயும் அவங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவங்களால முடிஞ்சது இந்த பூமிக்கு என்ன பண்ண முடியும்னோ, ஊர சுத்தப்படுத்துறது 2வதா இருந்தாலும், முதல்ல அவங்க வீட்ட வந்து அவங்க நல்லா வச்சுக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு மக்கும் குப்பை, மக்காத குப்பை நெறைய பேருக்கு இருக்கு. ஆனா இன்னமும் வந்து ஒவ்வொருத்தர் நூக் அண்ட் கார்னர் ஒவ்வொருத்தரும் அத மாற்றம் வரணும். கட்டாயம், கட்டாயம். கட்டாயம் மேடம். கட்டாயம் மாறும். ரொம்ப ஈஸி சார். ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. 2 பின்னு தான் வச்சுக்க போறாங்க. ஆமா. அத நல்லாவே ஈஸியா பண்ணலாம். எல்லாரும் படிச்சிருக்கோம். எல்லாமே இருக்கு. ஆனாலும் இந்த தெளிவு இல்லன்னா என்ன பெருசா சமுதாய மாற்றம் வரப்போகுது? அதனால ஒவ்வொருத்தரும் இதுக்கு மாறணும். ஜஸ்ட் கவர்மெண்ட் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு இல்ல. ஒவ்வொருத்தரும் நம்ம மாறணும். ஒவ்வொரு ஏரியால நம்ம வீடு மாறணும். நம்ம பக்கத்து வீட்ட மாத்தணும். அந்த மாரி ஒரு தெரு மாறணும். இப்போ ஊர் மாறும்போது எல்லாமே மாற்றங்கள் இல்ல வரும். இங்கேயும் நான் பார்த்தேன். நான் முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போதும், இப்பயும் பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து வேஸ்ட் பண்ணது இப்போ நல்லா இருக்கு. நீங்க உங்களோட எஃபோர்ட் தான் நெனைக்கிறேன். அப்படியே எல்லாருமே ஹவுஸ் கீப்பிங் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா எனக்கு ஒரே வருத்தம் என்னன்னா, அவங்களும் சொல்லுவாங்க, "அம்மா பிரிச்சு குடுக்க சொல்லுங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு. பட் பிரிச்சு குடுத்தா இன்னும் இல்ல நல்லாருக்கும். கொஞ்சம் ஏன்னா நம்ம வந்து இத்தன வருஷமா அப்படி பழகல. இப்ப பார்க்குற இடத்துல எல்லாமே அப்படியே போட்டுட்டே தான் போயிட்டே தான் இருக்கோம். இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒருத்தரா எல்லாம் மாற்றங்கள் வரத்துல இனிமே எதிர்பார்த்துட்டு தான் கட்டாயம் இருக்கிறோம். கட்டாயம் வரும். கண்டிப்பா. கட்டாயம் வரும். ஏன்னா நம்மளோட எல்லாரோட விருப்பமும் அதுவா தான் இருக்கு. அ இவ்வளோ நேரம் நீங்க இருந்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. ஜெகதீஷ். ஆக்சுவலி நீ இவ்வளோ தூரம் வந்து என்ன இன்டர்வியூ எடுத்ததுக்கே நான் ரொம்ப ரொம்ப நன்றி இல்ல சொல்றேன். எனக்கு இதுலருந்து தெரியணும். கட்டாயம் என்னன்னா, நமக்கு வந்து எதுவுமே தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, குப்பை தானே இது என்னோட பொறுப்பு கிடையாது. நான் தான் கடையில போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வரேன். ஆனா, அது என்னோட பொறுப்பு கிடையாது. அந்த குப்பைய போடுறதுக்கு. போம்போது ஒரு பேசிக்கான விஷயம் பை கொண்டு போறதில்ல. ஒரு பாத்திரம் கொண்டு போறதில்ல. எதுவுமே கொண்டு போகாம எல்லாமே போயிட்டு கொண்டு வந்து அந்த குப்பைய கவர்மெண்ட் தான் சரி பண்ணணும் அப்படின்றது வந்து சரியான இன்னமும் எனக்கு என்னன்னா, இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் எப்படியோ வந்துருச்சு. அத அட்லீஸ்ட் பிரிச்சு குடுத்து, எங்க குடுக்கறதுன்னு இன்னும் தெரியாம இருக்கேன். ஏன்னா, அது ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி மட்டும் தான் எடுப்பாங்கங்கிறாங்க. இப்போ எங்க லேஅவுட்ல கலெக்ட் பண்ற கவர்ஸ் கூட, நான் வந்து எவ்வளோ ஒரு 40 டூ 50 கிலோமீட்டர்ஸ் தள்ளி அங்க கொண்டு போய் ரீசைக்கிள்ல குடுக்கறதுங்கிறது என்னால முடியவே முடியாது. ஒவ்வொரு பஞ்சாயத்துலயும் இந்த மாதிரி கவர்ஸ் எல்லாம் தனியா குடுத்தீங்கன்னா ஆனாலும் என்னன்னா, நாங்க கவர் குடுத்தா கூட எரிச்சிடக்கூடாது. பிரிச்சு குடுக்கணுங்கிற ஒரு நல்லெண்ணத்துல தான் எல்லாரும் மனசு மாறி குடுக்குறோம். குடுக்கும்போது அத வந்து ப்ராப்பரா எங்க ரீசைக்கிள்க்கு போகணுமோ, அந்த இடத்துக்கு போனா நல்லாருக்கும். ஏன்னா பாட்டில்ஸு இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எல்லாம் வாங்கிடுவாங்க. பட் இந்த கவருக்கு மட்டும் சொல்யூஷனே இல்ல.
சும்மா இந்த சிங்கிள் யூஸ் கவர் மட்டும் சொல்லி நம்ம பிரயோஜனம் இல்ல. நம்ம மளிகை சாமான் வாங்குற கவர்ஸு எல்லாமே வந்துருச்சு. வந்தது அதுக்குள்ள போய் அந்த மக்கும் குப்பையெல்லாம் அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போடும்போது எல்லா ஜீவராசிகள் ரோட் சைட்ல எல்லாமே சாப்பிட்டா அதுவுக்கும் பிரச்சனையாகும். இப்போ கவர்மெண்ட்டாலயும் முடியாத விஷயம் என்ன அப்டின்னா, பிரிச்சு குடுத்தாங்க அப்டின்னா, அவங்களுக்கு சுலபமா இருக்கும். நீங்க சொல்ற மாரி அந்த எல்லா கவருமே வந்து அந்த மல்டி லேயர் பிளாஸ்டிக்ன்னு சொல்லுவோம். அத வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்ப நெறைய பேர் அதுல வந்து போர்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா. ப்ளைவுட் மாரிலாம் பண்ணி வீடு கட்டுறது, டேபிள் சேர் பண்றது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க ஃபேக்ட்ரில வச்சு. பட் ஆனா அவங்களுக்கு என்ன அப்டின்னா, நாம பிரிச்சு குடுத்தா தான் அவங்களால பண்ண முடியும். கண்டிப்பா, கண்டிப்பா. நாம என்ன பண்றோம் எல்லாத்தையுமே ஒரே கவர்ல போட்டு இப்போ நம்மளாலேயே ஒரு நாள் குப்பைய நம்ம பிரிங்கன்னு சொன்னா முடியுமா? முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு ஊரு, ஒரு அ உலகத்துல இருக்கிற அத்தன பேரும் குப்பைய போட்டுட்டு இருந்தா எப்படி? முடியாது. அதனால இத்தன நாளும் பூமி நம்மள ஏத்துக்கிட்டு இவ்வளவும் தாங்கின்னு தான் இருக்கு. நம்ம செய்ற எத்தன செயல்களையும். பட் இனிமேலாவது மாற்றங்கள் வரணும். கட்டாயம். கொஞ்சம் கொஞ்சமா வரும். மேடம். கண்டிப்பா. இவ்வளோ நேரம் இந்த நேரத்த ஒதுக்கி இப்ப சொன்னதுக்கு, உங்களோட கருத்துக்கள சொன்னதுக்கு ரொம்ப தேங்க் யூ. நன்றி மேடம். நான் தான் தேங்க்ஸ் கண்டிப்பா. சொல்லணும். தேங்க் தேங்க் யூ.